வெல்கம் டு தமிழ் ஜாப் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th பாஸ் பண்ண குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எம்டிஎஸ் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18,000 மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு 28,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலும் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஆல் ஃபீமேல் கேட்டகிரி, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஐஎம்எம்டின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு ஏப்ரல் 21ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ் எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 7 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வரையான பிரேக்கப்புமே இருக்குது. யூஆருக்கு 4 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1ன்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் பேவே 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 28,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ஸோ இந்த ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி க்ளீனிங் ஒர்க்கு, ஃபர்னிச்சர் ஒர்க்கு, எக்யூப்மெண்ட்ஸோட ரிசீவிங் டாக்கு, டைரி டிஸ்ட்ரிபியூஷன், அது டிஸ்பேச் ஆஃப் டாக், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உங்களுக்கு ஒர்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 25 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22, 2001 ஏப்ரல் 21, 2008 இந்த டேட்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21/4/2026 இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட்டு. அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 5 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் யூஆராக இருந்தால் 10 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடி கேட்டகரியே எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 15 years வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஜூடிகலி செப்பரேட்டர் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரிக்கு 35 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியிலேயே எஸ்டி கேட்டகரியை சேர்ந்த பெண்களுக்கு 40 வயது வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகரியில் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸெப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் அந்த ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே நெட் பேங்கிங் மூலமாகவோ எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாகவோ நீங்கள் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான ப்ராபஷன் பீரியட் 2 years சொல்லியிருக்காங்க. அந்த 2 years நீங்கள் ப்ராபஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிடும். சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கும். பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு www.immt.res.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோகிராஃபோட சிக்னேச்சர் ஃபார்மேட் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபைல் சைஸுமே சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபீஸ் பெய்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக பெய்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் ஃபீஸ் வந்து சென்ட் பண்ணணும். அல்லது நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்க்கு ஃபீஸ் வந்து சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃபையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபீஸ் ரெசிப்ட்டு, அப்புறம் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸு, நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து நீங்கள் விடோ, டிவோர்ஸ்டு, ஜூடிகலி செப்பரேட்டட் உமனாக இருக்கீங்கன்னா அதற்கான ப்ரூஃபு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் ஒரு பிடிஎஃபாக வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்து விண்ணப்பிச்சிடுங்க. ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கு OMR பேஸ்ட் எக்ஸாமாவோ அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாவோ இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் தான். ஓகே, 4 ஆன்சர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.